ஆரஞ்சு ஜூஸ் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரேபியன் சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பப்ரிக்கா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன் பிங்க் சால்ட்ன்றதுனால, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர், 2 துண்டு லெமன், 2 துண்டு ஆரஞ்சு, 1 பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு லெமன்லேருந்து ஜூஸ் எல்லாம் வெளியே வர வரைக்கும். ஷவர்மா பண்ணுறதுக்கு சிக்கனோட துடை பகுதியில் தாங்க ஃப்ரெஷ் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மசாஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. மினிமம் 2 மணி நேரமாவது மேரினேட் பண்ணிக்கோங்க. நான் ஓவர் நைட் மேரினேட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கன் துண்டுகள் எல்லாம் இந்த மாதிரி வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அதையும் அதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். இப்போ சிக்கன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆறிட்டு இருக்க சமயத்தில் ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். தும் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பூண்டு பல்ல நல்லா துருவி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா பொடிசாக இடித்து எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள் ஸ்பூன் வர்ஜின் ஆலிவ் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் மைனஸ் நல்லா கலந்துக்கோங்க இது முதல்ல. அதுக்கப்புறமா 6 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். அவ்வளோதாங்க, தும் சாஸ் ரெடி. சிக்கன் துண்டுகள் எல்லாம் நல்லா ஆறிச்சு. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நம்ம சிக்கன் பீசஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே குக்கும்பர் பிக்கிள், ஒரே ஒரு தக்காளி, பொடியாக நறுக்கின பார்ஸ்லி இலைகள், நம்ம தயார் பண்ண தும் சாஸ், ஃப்ரைஸ். ஷவர்மா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் குபூஸ் தாங்க எடுத்துருக்கிறேன். நம்ம பண்ண தும்மை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா தடவிட்டு மேலே பார்ஸ்லி இலைகளை தூவியாச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரைஸை இப்படி வச்சிடலாம். அப்புறம் பிக்கிள், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்த சிக்கன். அதுக்கு மேலே கொஞ்சம் சாஸ் ட்ரிசில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மடித்து டக்கின் பண்ணி எடுத்துக்கோங்க. மடித்த கையோட பேனில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். அது போக நல்லா அப்படியே இருக்கும். அந்த ஷேப் நல்லா ஹோல்ட் ஆகும். உங்களுக்கு மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே ஒரு பேக்கிங் ஷீட்டில் வச்சு ரோல் பண்ணி கீழே மடித்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல நம்ம ஷவர்மா. வாவ், பார்க்குறக்கே செம்மையாக இருக்குதுல்ல. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த சாஸை மறந்துடாதீங்க. வாவ், ஹெவன்லியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷவர்மாஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.